ரிமாண்ட் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணுறோம். தேங்காயை போட்டு வைக்கணுன்ட்டு ரிமாண்ட் பண்ணுங்க. இவன் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் பொண்ணுங்கிட்ட பணம் ஆயிடுச்சு. நான் பேச போகிற போது பையா வச்சுக்கிட்டு அம்மா பராசக்தி சரிம்மா. என் தேவை நல்லா நீவே நல்ல புத்தியை கொடுத்து வேலையில் போய் ஜாயின் பண்ணி இன்னைக்கு நல்லா நாலு வளர போகிறேன். இன்னைக்கு வேலையில் சேர்த்து விட்டுறாயா எல்லாத்தையும் பாஸ் ஆகிருந்து வந்து உட்காந்துட்டு அது அவ்வளோ நேரம் வந்து பாடம் நடத்தினாங்காட்டினா அப்படி எழுந்து வெளியே வந்துங்கிறாங்க. பார்க்கலாம், அவனையும் தனித்தனியாக விட்டு பார்க்கணும். நம்ம புண்ணியத்தில் எப்படி பேச்சு கீச்சு எல்லாமே நம்ம அவங்களுடைய படிப்புலாம் நமக்கு தெரியாதுல்ல. நேற்று அம்மா 22 ரூபாய் பண்ணி போட்டாங்கப்பா. 25 எல்லாம் சொல்லிட்டு ஏழுன்னு போயினே இது. அன்னைக்குன்ற பேர்ல உன் பேத்தி வந்து பண்ணைக்கு போயிட்டான். இன்னைக்குன்ற பேர்ல உன் பேத்திக்கு இல்லை பண்ணைக்கு போயிட்டான். அந்த அக்கா தான் வர வச்சுன்னு என்கிட்ட போய் சொல்லுது. அந்த பிள்ளை சொல்றதில்ல அவளை போயிடுறாங்க. எங்கேயும் விடுறதில்லப்பா. போலீஸ் பிடிச்சிருந்துட்டாங்களா நேரடியான்றான். எங்கேயும் எதுவும் தெரியாதக்கா. நானும் படுத்து தூங்கிட்டேன். பிஞ்சி எடுத்துருவாரு தெரியும் அவளுக்கு. எங்கேயும் எதுவும் தெரியலக்கா. நான் படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு போய் நேர்றான். அப்படியே இரு. அந்த பிள்ளை பொண்ணு போய் செலவு காசு வச்சாதான் வேலை நடக்கும். எத்தனை கிராம்? தேங்காய் 15, பருப்பு 10.
தேங்காய் வந்து 15. தேங்காய் வேணுமா பருப்பு வேணுமா எத்தனை 60 ரூபாய்க்கு 4 ஊர் வாங்கி தேங்காய் புள்ள அது காய்ச்சி புள்ள பாரி வீட்டு மாதிரி புள்ள நல்ல வேலை அதுங்க இந்த ஊரை விட்டு இல்லை பிள்ளையும் பையனுமே கூட்டு மாதிரி பேசுங்க அவன் பெத்த பிள்ளைச்சு பேத்த பிள்ளையும் ரெண்டுமே கூட்டு மாதிரி பிள்ளைகள் ஆயிடுச்சு அதுதான் இவங்க வந்து ஜாயிண்ட் ஆனவன் இங்கே வந்து 2 நாள் படுக்கூட்டு இருந்தவன் ஐயோ அந்த புள்ள மேலே பட்டு அந்த பையனானவெல்லாம் தப்பு உனக்கு இந்த வயசுக்கு தேவையா அப்படின்னு நமக்குள்ள சேர்ந்தா நம்மளாம் நல்ல பழத்தை சொல்லி தந்துடுவோங்க அதுதான் கூட்டின்னு போய் பேசோட இப்போ அங்கே இவ போன பின்னால் தான் இப்போ இவ்வளோ தூரம் நடந்தது வராதுதான் கூட்டம் கூட வரமாட்டான் அப்படி நல்ல பயங்கர பிள்ளைங்க அதை அவள் வந்து அவன் ஜாகிரதை அவனே கூட்டிட்டு தான் போகலாம் காய்ச்சி பஞ்சாங்கத்தில் அப்படித்தான் பஞ்சாங்கத்தில் அப்படித்தான் அப்படின்னு சொன்னான் எந்த காடையும் கூட்டுவார் அப்படி கேட்கலாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க அது பாட்டுக்கு அவங்க கேட்டேன் ஒரு ஏக்கரை போடுறேன்னு சொன்னாங்க ஒரு ஐயா சொல்லிச்சு ஐயா நீ கேளு உங்களுக்கு வேறு பழக்க வழக்கமான ஆளுங்கன்னு சொல்கிறீங்க அதனால அவங்கெல்லாம் விட்டுருவாங்க அதனால நீ கேளுங்கன்னு சொன்னிச்சு அந்த ஐயா விட்டார் ஓட்டி இது ஓட்டுறாங்க அது ஓட்டுறவங்க அது பட்டாசு கம்பெனிக்கார முடித்தாரு அந்த 30 வருஷங்க அது அந்த ஆணுக்கு தான் அது வேறு சூட்டலாம் ஒரு ஏக்கரை மட்டும் விட்டால் போதும் ஏதோ 2000 கேட்டால் தான் கொடுக்கலாம் வருஷத்துக்கு என்ன போச்சு காடு தரலுக்கு இது கேட்டால் எதுவும் இல்லைன்னு போல அவர் தெரிஞ்சுங்க கேட்கலான்னு